அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகா பற்றி குருவே சரணம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதன் பகவான், அதாவது கல்விக்காரகனுடைய இந்த பேனாவுடைய புதன் பகவானுடைய ஸ்தான பலத்தை பத்தி பார்க்க போறோம். புதன் பகவானுடைய ஸ்தான பலத்தை வந்து பார்க்க போறோம். ஸோ மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்துட்டு சமத்தன்மை பெறுகிறார் மேஷத்துல. ஸோ அதே மாதிரி ரிஷபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நட்புத்தன்மை பெறுகிறார். சுக்கரனுடைய வீட்டுல வந்துட்டு புதன் வந்து நட்புத்தன்மை பெறுகிறார். ஸோ அதே மாதிரி புதன் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்சின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது புதனுடைய சொந்த வீடு. இந்த இடத்துல வந்து ஆட்சி பெறுகிறார். மிதனத்துல வந்து ஆட்சி பெறுகிறார். கடகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பகைத்தன்மை பெறுகிறார். ஏன்னா இது வந்து சந்திரனுடைய வீடு. ஸோ இங்க வந்து பகைத்தன்மை பெறுகிறார் புதன் பகவான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுல வந்து புதன் வந்துட்டு நட்புத்தன்மை பெறுகிறார். அதாவது சிம்மத்துல வந்து சூரியன் வந்துட்டு நட்புத்தன்மை பெறுகிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய சொந்த வீடு கன்னியில வந்துட்டு ஆட்சி பிளஸ் வந்து மூலத்திரிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மூர்த்தின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இது சுக்கரனுடைய வீடு. அதாவது துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்துட்டு சுக்கரனுடைய வீட்டுல நட்பு பெறுகிறார். ஸோ இங்கே மரியாதை மேல மரியாதை இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய 8ஆம் வீடான விருட்சகத்துல வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சமத்தன்மை பெறுகிறார். இங்கே சமம்னா இங்கேயும் சமமா தான் உங்களுக்கு வரும். ஸோ பாத்துக்கோங்க, சமத்தன்மை பெறுகிறார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா தனுசுடைய வீடு அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சமத்தன்மை பெறுகிறார். குருவுடைய ஆட்சி வீடு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மை பெறுகிறார். இங்க வந்து சமத்தன்மை பெறுகிறார். சனியும் இது வந்து சனியோட வீடு. அதாவது மகரத்திலையும் கும்பத்திலையும் வந்து சனியோட வீடு அப்படின்னால இங்கேயும் வந்துட்டு சமத்தன்மை பெறுகிறார். மகரத்திலையும் சமம், அதே மாதிரி கும்பத்திலையும் உங்களுக்கு சமத்தன்மை பெறுகிறார். ரெண்டு இதுலயும் சமம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 இதுலயும் சமமா வரும். இந்த இடத்துல அதாவது மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வீட்டுக்கு நேர் எதிர்க்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு வருது இல்லையா? ஸோ இங்க வந்து பகையேறாரு, இங்க வந்து பகைத்தன்மை ஏறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு புதன் பகவானுடைய ஸ்தான பலங்கள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.